இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி காலிஃப்ளவர் பொரியல், வெண்டைக்காய் மோர் குழம்பு, ரைஸ். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்துட்டு பன்சி ரவா உப்புமா, அப்புறம் கொஞ்சமாக சாலட். ஒரு கடாயில் ஒரு கைப்பிடி ஆகிற அளவுக்கு வெண்டைக்காய் வந்துட்டு இந்த மாதிரி நீட்டமாக கழுவி சேர்த்து எடுத்துக்கோங்க. நல்லா வணக்கி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. காலிஃப்ளவர் வந்துட்டு ஒரு நைட்டே வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா அது நல்லா பிளான்ச் ஆயிரும். குக்கரில் ஒரு 2 விசில் வேக வச்சு இமீடியட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிக்கோங்க. கடாயில் எண்ணெய், சோம்பு, வெங்காயம், தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வரமிளகாத்தூள் சேர்த்து நல்லா சாஃப்டாக வணக்கி எடுத்துக்கோங்க. அப்புறம் வேக வச்சுருக்கிற அந்த காலிஃப்ளவரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீடியம் லோ ஃப்ளேமில் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா சாஃப்டாக காலிஃப்ளவர் வேக வரைக்கும் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இமீடியட்டாக ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணதுனால ஹாஃப் பாயில்டாக தான் இருக்கும். அதனால் வெண்டைக்காய் மோர் குழம்புக்கு வந்துட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு கைப்பொடி ஆகிற அளவுக்கு தேங்காய் துருவல், காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு துண்டு ஆகிற அளவுக்கு இஞ்சி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அது தேங்காய் தெரியக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. கடாயில் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆகிற அளவுக்கு கடுகு சேர்த்து எண்ணெயில் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் இந்த தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் கெட்டியானதுக்கப்புறம் ஒரு கப் ஆகிற அளவுக்கு தயிர், 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக மிக்சர் ஜார் கலந்த தண்ணி சேர்த்து நல்ல தயிரை விஸ்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கெட்டியாக விஸ்க் பண்ணதுக்கப்புறம் இந்த தயிரை வந்துட்டு நீங்கள் அந்த தேங்காய் பேஸ்ட்குள்ளே சேர்த்து தயிர் கொஞ்சமாக சூடு ஆனது உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடணும். வெண்டைக்காவையும் சேர்த்து உப்பு சேர்த்து கொஞ்சம் சூடு ஆன உடனே ஆஃப் பண்ணிடணும். நான் பண்ண தப்பு என்னென்னா கொஞ்சம் வேலை அவசரத்தில் கொஞ்சமாக கொதிக்க விட்டுட்டேன், அதனால கொஞ்சம் திரிஞ்சிருச்சு. பட் டேஸ்ட் நல்லா தான் இருந்தது. நீங்கள் கொஞ்சமாக அந்த கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ டீயும் வச்சாச்சு. லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணியாச்சு. வரகரிசி சாதம், அப்புறம் வெண்டைக்காய் மோர் குழம்பு, அப்புறம் காலிஃப்ளவர் பொரியல். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நார்மலாக உப்புமா எல்லோரும் வீட்டில் செய்கிற மாதிரி தான் நார்மல் தாளிப்பு கொடுத்துட்டு உப்புமா நல்லா குழைவாக வேக வச்சுக்கோங்க. எனக்கு குழைவாக வேக வச்சா எனக்கு பிடிக்கும். ஸோ உங்களுக்கு உதிரியாக வேணும்னா உதிரியாக கூட செஞ்சுக்கலாம். ப்ரோட்டீனுக்காக சாலட். நீங்கள் இன்றைக்கி உங்கள் லஞ்ச் பாக்ஸ் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.